ஆரம்ப காலத்தில் ஒரு 4 லைன் டைலாக் சொல்கிறது கூட கஷ்டப்படுவார். ஆனால் அந்த தமிழை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இன்றைக்கி பஞ்சு டைலாக் சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் ஆயிருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த உழைப்பு, அந்த திறமை, அந்த நம்பிக்கை இதெல்லாம் இருந்ததுனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டு கால பயணத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அது ரஜினியுடைய வெற்றி சாதாரண வெற்றி இல்லை. ஆகவே அதுக்கான உழைப்பை கொடுத்து தான் அந்த வெற்றியை பெற்றார். ஆகவே அதன் மூலமாக இன்றைக்கி அவர் உலகமெங்கும் புகழ்பெறக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். நம்முடைய பாலச்சந்தர் சார் ஒரு முறை நான் பாலச்சந்தர் சாருடைய கம்பெனியில் 5 படங்களை நான் இயக்கியிருக்கிறேன். அந்த மாதிரி சில ஒரு பத்திரிகையாளர்கள் பாலச்சந்தர் சாரை கேட்கும்போது சொன்னார், ரஜினிகாந்துங்கிற வைரத்தை கண்டுபிடிச்சதுன்னா ஆனால் எஸ்பி முத்துராமன் தான் பலவிதமான கதாபாத்திரங்களை கொடுத்து பட்டத்திட்டார். ஆகவே நான் எப்படி அறிமுகப்படுத்தணுமோ அது மாதிரி ரஜினிக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்கள், வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இதையெல்லாம் கொடுத்து அந்த வைரத்தை பட்டத்திட்டிய பெருமை முத்துராமனுக்கு சொன்னார். அது எனக்கு கிடைச்ச பெரிய விருது. பாலச்சந்தர் சார் சொல்கிறதுங்கிறது பெரிய பெரிய புகழுக்குரிய ஒரு விஷயம். அதில் அந்த மாதிரி எனக்கு புகழ் கிடைச்சது.